அடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர் கொண்ட ஒரு உளவு குழு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது ரசூல்லா வந்து இந்த பத்ரு, அதாவது உஹது முடிஞ்ச உடனே கடைசியாக வந்து அபு சுஃபியான் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கு வந்து உமர்லியான் வந்து வாய் விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் மறுபடியும் அடுத்த வருஷம் பத்ரில் வச்சு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்காணிப்பு வந்து மக்காவை நோக்கி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு வந்து மக்காவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. இந்த குழு வந்து யார் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசிம் பின் சாபித் அல் அன்சாரி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வந்து இவர் வந்து தலைமை தாங்குறாரு. இப்போ இவங்க மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹதா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து அங்கே போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஹுதைலுங்கிற அந்த ஒரு குலத்தார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 200 பேர் கொண்ட வில் வீரர்களை எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து தேடிக்கிட்டு போகிறாங்க. இது போகும்போது இவங்க என்ன நடக்குது, இவங்க ஒரு இடத்துல தங்கி சாப்பிட்டு அங்கேருந்து இடத்த வந்து காலி பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல சாப்பிட்ட இடத்துல பேரிச்சம்பழத்துடைய கொட்டையை வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பேரிச்சம்பழம் கொட்டையை வச்சு இவங்க அடையாளம் பண்ணிக்கிறாங்க, மதீனாலேருந்து யாரோ வந்திருக்கிறாங்க உளவாளிகள். அப்போ வந்து இதை வந்து அந்த பேரிச்சம்பழம் கொட்டை அதோடைய அந்த ஒட்டகத்துடைய அந்த வழித்தடங்கள் அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போனோம்னா என்ன ஆகுது, இந்த 10 பேர் கொண்ட டீம் வந்து மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு குன்றில் போய் மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. அதாவது ஒரு மலை ஹைட்டான ஒரு பகுதியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டோன்னே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து த்ரெட்னிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து சாபித் ரலியல்லாஹு தானே தலைவர், அவர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பிரச்சனை இவங்களுக்கும் அவங்களுக்கும் கிடையாது. இவங்க வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குலத்தார் தானே தவிர இவங்களுக்கு எதிராக வந்து அவங்க வந்தவங்க கிடையாது. இவங்க வந்தது மக்காவை வேவு பார்க்கறதுக்கு தான் இவங்க வந்தாங்க. அப்போ வழியிலேயே பிரச்சனையானதுனால, ஆனால் இவங்க யார், மக்காவுடைய நட்பு குலங்கள். அப்போ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து சுற்றி வளைச்ச உடனே இந்த இடத்துல வந்து சாபித் ரலியல்லாஹு வந்து என்ன சொல்கிறாங்க, நான் இறங்கி வரமாட்டோங்கிறாங்க. இப்போ கீழே இருக்கிறவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, நீங்கள் கீழே எங்களை நம்பி வாங்க, நாங்கள் வந்து உங்களை கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, காஃபிர்களுடைய வாக்குறுதியெல்லாம் நம்பி நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கே இருந்த பொசிஷனில் இருந்த அம்புகள் வந்து தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உடனே ஸ்பாட்லேயே ஒரு 7 பேர் மரணிச்சிடுறாங்க. அப்போ இது நடக்கவே வந்து சாபித் ரலியல்லாஹு வந்து துவா செய்கிறாங்க, இறைவா எங்களுடைய இந்த நிலைமை குறித்து உன்னுடைய தூதருக்கு தெரிவிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது முடிஞ்ச உடனே அந்த மீதி 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் என்னங்கிறாரு, சரி இத்தனை பேர் செத்துட்டோம், இறங்கி தான் போகலாம், அவங்க தான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இறங்கி போகிறாங்க. போன உடனே என்ன பண்ணுறாங்க, அவரை கையை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவரை கட்டி அதை வில்லுடைய அந்த நாணை எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. கட்டினோடனே இவர் என்ன பண்ணுறாரு, இது துரோகம், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறது, அப்போ எங்கே எங்களை கட்டி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே மேலே இருக்கிற 2 பேர் இறங்க மாட்டேன்றாங்க. அப்போ மீதி இருக்கிற இன்னொருத்தரை வந்து பிடிச்சிடுறாங்க, அவரையும் அங்கேயே கொன்னுடுறாங்க. இன்னொரு சஹாபி, அவர் யார் அப்படின்னா குவைப் ரலியல்லாஹு, அவங்கள வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்களையும் கைது பண்ணி இந்த ஏற்கனவே ஒருத்தர் கயிறு கட்டப்பட்டிருக்கிறார்ல இவரையும் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் வந்து இவருக்கு ஒரு பின்னாடி ஒரு இதுவும் இருக்குது, ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த குவைப் ரலியல்லாஹு வந்து பத்ரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒருத்தர் குறைஷி தலைவர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணியிருக்கிறார். அப்போ இவர் பிடிபட்டிருக்கிறாருன்னு குறைஷிகள்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, ரேட் பேசி அவரை வித்துடுறாங்க. அதாவது அந்த கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக அது வந்து அவங்க வித்துடுறாங்க. விற்ற உடனே இவரை கூப்பிட்டு போய் ஒரு கூண்டில் அடித்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை வச்சிடுறாங்க. அப்போது அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது பிரபலமான ஹதீஸ், அதாவது இந்த குழந்தை வந்து ஒன்று விளையாடிட்டு இருக்கும், இவர் கையில் கத்தி இருக்கும். அப்போ குழந்தை கூட அவருடைய கையில் போய் சிக்கிரும். அப்போ அங்கே காஃபிர்கள்லாம் அந்த பெண் ஒருத்தி இருப்பாங்க, அவங்க பயப்படுவாங்க, ஐயோ எதிரி நம்ம எதிரி, அவன் கையில் குழந்தையும் இருக்குது, இன்னொரு கத்தியும் இருக்குது, கொன்றுவானே அப்படின்னு. அப்போ சிரிச்சு சொல்கிறாங்க, நான் குழந்தையெல்லாம் கொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க பெண்மணி சொல்கிறாங்க, இதை விட சிறந்த ஒரு கைதியை நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னுடைய வாழ்க்கையில், இவ்வளோ கண்ணியமான ஒரு கைதியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட அந்த கடைசியாக அவர் மரணிக்கும் போது கூட அவர் ஒரு புது நடைமுறை மார்க்கத்தில் உருவாக்குறார். என்ன அப்படின்னா, உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ரக்காத்து வந்து தொழுவுறதுக்கு வந்து அந்த காஃபிர்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறாரு. சாவடிக்கு போகிறோம் அப்படின்னா அவனுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, 2 ரக்காத்து நான் தொழுதுக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ அந்த தொழுவுறதை வந்து அவர் தான் ஏற்படுத்துகிறாரு. அது வந்து இன்னி வரைக்குமே வந்து நிறைய இதில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி தூக்கு தண்டனை கைதிகள் கொண்டு நிறைய பேர்
அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வந்து சஹாபம் கூட பாராட்டி பேசுகிறாங்க, இது புது நடைமுறை இவர் தான் உருவாக்கி வச்சார் அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து சொல்லிவிட்டு ஒரு இதுவும் பாடுறாரு, அது கவிதை கூட ஒன்று பாடுறாரு. அந்த கவிதை கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈமானுடைய வெயிட் என்னங்கிறது தெரியும். அவர் சொல்லுவார், நான் முஸ்லீமாக கொல்லப்படுகையில் எதை பற்றியும் நான் பொருட்படுத்தப் போவதில்லை, எந்த இடத்தில் நான் இறந்தாலும் இறைவனுக்காகவே கொல்லப்படுகிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியே. நான் கொல்லப்படுவது இறை என்புக்காக எனும்போது அவன் நாடினால் துண்டிக்கப்படும் என் உறுப்புகளின் மீது கூட வளம் வழங்குவான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அந்த கவிதையை படிச்சுக்கிட்டு மரணிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிம்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வர்றார் இல்லையா, அவரும் வந்து கொல்லப்படுறாங்க இல்லையா. அந்த ஆசிம்ங்கிறவர் தான் முதல்ல கொல்லப்படுறாரு மேலே அந்த 7 பேரில் அந்த லீடரில். அவரை என்ன பண்ணுறாங்க, அந்த காஃபிர்கள்ட்ட சொல்லப்படுது இந்த ஆசிமும் வந்து நாங்கள் கொலை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நீ சொல்கிற தகவல் உண்மையாக பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியணுங்கிறாங்க. அதாவது குறைசிகள் இப்போ வந்துட்டாங்க, இந்த குலத்தார் வந்து 200 பேரை வச்சு அந்த 7 பேரை முதல்ல ஸ்பாட்லேயே கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என்னது ஆசிமியும் கொண்டுட்டீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னோடனே சரி போய் அவர் உடம்புலேருந்து ஒரு பகுதியை அறுத்து கொண்டு வாங்க, நாங்கள் வந்து அது அடையாளத்துக்கு எங்களுக்கு தெரியட்டும். அதாவது பாடியெல்லாம் அங்கேயே கிடக்குது, அந்த குன்றுக்கிட்டே பாடி கிடக்குது, அந்த பாடியிலேருந்து ஒரு பிட்டை அறுத்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குலத்தினாரை அனுப்புகிறாங்க. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் அறுக்கிறதுக்கு போகும்போது அல்லாஹ் ஒரு தேனி கூட்டத்தை வந்து அனுப்புகிறான். அந்த தேனி கூட்டம் வந்து அப்படியே அவரை மூடிக்குது, கிட்ட போய் மேகம் மாதிரி அப்படியே அவரை மூடிக்குது. கிட்ட அவங்க போகிறாங்க, அந்த தேனி கூட்டம் வந்து விட மாட்டேங்குது. அல்லாஹ் அப்படி ஒரு இதை வந்து செஞ்சு அவரை வந்து காப்பாற்றுறான். இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா சஹீஹுல் புகாரியில் 3045, 3989, 4086, 7402 இந்த இடத்துலலாம் இது இருக்குது.